மோமோஸ் பண்ணலாமா? அதுக்கு 200 கிராம்ஸ் ஆஃப் மைதா மாவு எடுத்து நல்லா பிசைஞ்சு உருட்டிட்டு புரோட்டாக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா உருட்டி பிசையணும். அப்போ தான் அதோடய சாஃப்ட்னஸ் நல்லா கிடைக்கும். எங்கள் அத்தை தான் பண்ணுறாங்க. எங்கள் அத்தை இதில் ஸ்பெஷலிஸ்ட்டு. அதுக்கப்புறம் தேவையான காய்கறிலாம் எடுத்து வச்சுட்டோம். நம்ம பன்னீர் மோமோஸ் பண்ணுறோம். அதனால பன்னீர் கொஞ்சம் அதிகமாகவும், கேரட், கேபேஜ், ஒரு மிளகாய், அப்புறம் கொஞ்சம் ஆனியன், ஒரு பேன் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் விட்டுறணும். ரொம்ப ஆயில் போடாதீங்க. 2 டேபிள் ஸ்பூன் போடணும். அதில் கொஞ்சம் ஆனியன், அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை லைட்டாக சாட்டே பண்ணிக்கணும். அப்புறம் மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணி வச்சுக்கணும். ஹை ஃப்ளேம் வேணால் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அப்புறம் இண்டியன் ஸ்பைசஸ்லாம் உங்களுக்கு தேவையானதை போட்டுக்கோங்க. நான் வந்து ஜீரகத்தூள், மல்லித்தூள், பெப்பர் இது 3 தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் சாட்டே ஒன்றுமா கலர்னோடனே அது ஓரமாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கம்மியாகட்டும்னு அப்புறம் பாருங்கள் மாவு நல்லா உப்பி வந்துட்டு அப்புறம் தேவையான ஷேப் நமக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ வச்சுக்கிட்டோம். இந்த ஷேப்பை பிடிச்சி இட்லி கொப்பரையில் வச்சோன்னு பாருங்கள், ஆவி பறக்க பறக்க தேவையான மோமோஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்காக ஒரு குட்டி ஸ்பெஷல் கிளிப். என் பொண்ணும் எங்கள் அத்தையும் சிரித்து விளையாடுறது பாருங்கள்.